வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஆகஸ்ட் 26, 2023. இன்றைக்கு காலையிலேயே ஒரு மிக வருத்தமாக ஒரு செய்தியை தொலைக்காட்சி மூலமாக பார்க்க நேர்ந்தது. இதுவரைக்கும் ரயில் சம்மந்தப்பட்ட பொதுவான தகவலை கொடுத்து இருக்க மத்தியில் இப்படி ஒரு அசம்பாவிதமான மிக வருந்தத்தக்க ஒரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதுதான், அதாவது மதுரையில் யார்டில் நின்றுக்கிட்டு இருந்தக்கூடிய தனியான ஒரு பெட்டி, சுற்றுலா வந்த நபர்கள் ஒரு தீ விபத்து, அதில் 9 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அது பற்றிய ஒரு தொகுப்பு இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. அதாவது என்னதான் ரயில்வே துறையானது மக்களுக்கு எடுத்து சொன்னாலும் மக்கள்கிட்ட இது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த விபத்துக்கு காரணம் என்னென்னு ஒரு தெரிஞ்சு போச்சு. என்ன கேட்டிங்கன்னாக்கா, அவங்க கொண்டு வந்த சிலிண்டர், ரயில்வே கோச்சுக்குள்ளே சிலிண்டரை கொண்டு வரவே கூடாது. வெடிக்கக்கூடிய எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதுவுமே கொண்டு வரக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், சுற்றுலா வரக்கூடிய பெட்டியில் அதை கொண்டு வந்துருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்த சுற்றுலா எப்படி வந்த பெட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரணமாக நீங்கள் ட்ரெயினில் பயணிக்கணும்னா ஒரு டிக்கெட் எடுத்து பயணிப்பீங்க. லாங் ட்ரிப் போனீங்கன்னா ரிசர்வ் பண்ணி பயணிப்பீங்க. இப்போ கூட்டமாக நிறைய பேர் புக் பண்ண முடியுதுன்னு சொன்னால் அந்த இன்னொரு வழிமுறை இருக்கிறது. ஒரு கோச்சை அப்படியே நம்ம ரிசர்வ் பண்ணுறது. அப்படியே ரிசர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு முழு கோச்சை நமக்கு ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு மினிமம் 72 டிக்கெட்டு அல்லது 80 டிக்கெட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அது 70 பேர் பயணித்தாலும் சரி, அதோட குறைச்சி பயணித்தாலும் சரி, 72 பேருக்குள்ளே அந்த கோச்சுக்குள்ளான பணத்தை கட்டி ஆகணும். அது போக காஷன் டெபாசிட் அது வேறு கட்டணும். ஸோ இதெல்லாம் கட்டி ஒரு கோச்சையே புக் பண்ணி அதை ட்ரெயினில் இணைச்சி கொண்டு போவாங்க. அப்படி இணைக்கும்போது இந்த ப்ரீமியம் வகையை சார்ந்த ட்ரெயினில் அதை இணைக்க மாட்டாங்க. அது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு, பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸு, நெல்லை எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி எக்ஸ்பிரஸில் அதை இணைக்க மாட்டாங்க. இருக்கிறதுலையே ப்ரீமியம் அல்லாத, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படாத சில ட்ரெயின்களை தான் இணைச்சி அதை கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி வந்தவங்க தான் அந்த லக்னோவில் இருந்து ஒரு பெட்டி முழுக்க 72 பேர்களுக்குரிய அந்த கோச்சை அப்படியே நிரப்பி அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே பல இடங்களை சுற்றி பார்த்துட்டு இங்கே நாகூர் வரைக்கும் அங்கேருந்து இந்த புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸில் அந்த பெட்டியை அவங்க பெட்டி இணைச்சி மதுரையில் நேரத்துக்கு முந்தா நாள் கழட்டி விட்டுருக்காங்க. கழட்டி விட்டுக்கொண்டு அந்த பெட்டியை கொண்டு தனியாக இடத்துல பாட்டிடுவாங்க, கொஞ்சம் அவுட்டரில். அது கெட்ட நேரத்துலேயும் அது ஒரு நல்ல நேரமாக நினச்சிக்க வேண்டியதான். இதுவே பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் இருந்துன்னா விபத்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளேயே சிலிண்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க, விறகுலாம் கொண்டு வந்திருக்காங்க அங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்கு. இது எப்படி அன்அஃபிஷியலாக உள்ளே கொண்டு வந்தாங்க, அதை யார் கவனிக்காமல் இருந்தாங்கன்னு தெரியல. வரைக்கும் ஒழுங்காக சமைச்சு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுது. இப்போ இங்கே மதுரையில் அது ஏதோ லீக்கேஜ் ஆகி ரொம்ப நேரம் இருந்திருக்கு. இவங்க பற்ற வச்சோடனே டீ போடுறதுக்காக 5 மணிக்கு அதை பற்ற வச்சுருக்கிறாங்க. இதில் பாதி பேர் என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே இறங்கி பல்லுகள் தேய்க்க போயிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இன்னும் சில பேர் உள்ள தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆள் யாரோ ஒருத்தன் டீ போட சிலிண்டரை பற்ற வைக்க அது வெடிச்சிருச்சு. வெடித்து ட்ரெயின் முழுக்கவே தீப்பிடிச்சி தெரிஞ்சோன்னே அதில் தூங்கிக்கிட்டு இருந்த சில பேர்கள் கதவை திறக்க பார்த்துருங்க, கதவை பூட்டி வச்சுருந்துருக்காங்க. நம்ம யாரும் நம்ம கொண்டு போகிறத யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக பூட்டி வச்சாங்களா, அல்லது ஏதாவது உள்ளே யாரும் திடீர் பெறக்கூடாதுக்காக பூட்டி வச்சாங்களா தெரியாது. ஏன்னா அந்த ஒரு கோச் அவங்களுக்குள்ளே தானே. ஸோ இந்த கோச்சு பூட்டி வச்சுருந்தோம்னா சில பேர்கள் விவரமாக நினைஞ்சாங்க. நான் சொன்ன அன்றைக்கி பார்த்தா எமர்ஜென்சி கேட் வழியாக ஏறி போய் தப்பிச்சவங்க சில பேர். ஸோ மற்றவங்க படுத்துக்கிட்டு இருந்தவங்க அந்த இதில் தீயில கருகி போயிட்டாங்க. ஸோ அப்படி மொத்தம் எத்தனை பேர்னா 9 பேர்கள். அது எந்த அளவுக்கு அவங்க செதஞ்சு போயிருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன ஒரு விளக்கம் கிடைக்குனாக்கா, 5 பெண்கள் முழுக்க கருகி இறந்து போயிருக்காங்க, 3 ஆண்கள் கருகி இறந்து போயிருக்காங்க. ஒரு பாடி ஆணா பெண்ணானே தெரியலை, அந்த அளவுக்கு எரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதில் சில பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. இது ரொம்ப வருத்தத்தக்க நிகழ்வு. இது சம்மந்தமாக ரயில்வே மேற்கொண்டு என்கொயரி நடத்திக்கிட்டு இருக்குது. அதிகாலை 7 மணி வரைக்கும் அந்த இதை தீ அணைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சால் ஏதாவது பிரச்சனை ஆயிடாதா, மற்றவங்களுக்கு இது பாதுகாப்புக்கு ஒரு குறைவு ஏற்பட்டுறாதா அப்படிங்கிற பயமே இல்லாமல் அதை எடுத்து போட்டு வந்துருக்காங்க பாருங்கள். இப்போ இது நடந்த பிறகு இவங்க ரொம்ப உஷாராக இருப்பாங்க. வட இந்தியாலையுமே அவ்வளோ ஈஸியாக ஏற்ற விட மாட்டாங்க. இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்த பிறகு தான் அதோடய சீரியஸ்னஸையும் உணர்றது. பயணிகள் இருக்கக்கூடிய இடத்துல இது ஏற்றிட்டு வர்றது தப்பு. ஆனாலும் இது எப்படி ஏற்றிட்டு வந்திருக்காங்க. அவங்க இந்த சமைக்கிறதுக்கே வந்திருக்காங்கிறதுங்கிறதுக்கு அவங்க வெளியில் வச்சுருந்த காய்கறிகள், பழங்கள், அரிசி, பருப்பு, கோதுமை, இந்த விறகுகள், சில கேஸ் சிலிண்டர் இதெல்லாமே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய வருந்தத்தக்க விஷயம். இவர்கள் அன்று இரவு அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் பெட்டியில் இதை இணைக்கிறதா இருந்திருக்காங்க. ஏன்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் லீஸ்ட் ப்ரீமியம் வண்டி.
மற்ற பாண்டியன், நெல்லை, கன்னியாகுமரி இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அனந்தபுரிங்கிறது சுற்றி மெல்ல வர்ற வண்டிங்கனால அதனால் அது ஒரு அதில் இணைச்சி போகிறதாக சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து லக்னோ போகிறதுக்காக வச்சுருந்த வண்டி இன்றைக்கி காலையில் இப்படி பஸ்ட் ஆகி எனக்கு விஷயமே தெரியாது. நம்முடைய சுற்றுலாவில் கலந்துக்கூடிய ஒரு பயணி ஒருத்தர், லேடி ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னோட தான் நியூஸே பார்த்தேன். ஸோ இவர்களுக்கு வந்து நமது இன்று ஒரு தகவல் 360 சார்பாக அந்த இறந்து போன அந்த பயணிகளுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ரயில்வே துறையானது தென்னக ரயில்வே வந்து இறந்தவர் குடும்பத்துக்கு ஒருத்தருக்கும் 10 லட்சம் ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற செய்திகள் அல்லாமல் நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.